பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே நம் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். நாம் எந்தெந்த காரியங்களிலே இதுவரையிலும் தோல்வி அடைந்து இல்லாவிட்டால் அநேக நாட்கள் காத்திருந்து நாம் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன் என்று. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருடைய விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்தவர்கள். ஆகவே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவர் நமக்குள்ளே இந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ள விசுவாசம். ஆகவே நாம் விசுவாசித்தால் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இந்த காலை வேளையிலே உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்கள், உலகத்தில் வரக்கூடிய பாடுகள், உலகத்தில் வரக்கூடிய தோல்விகள், வருத்தங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் ஜெயமெடுத்து முன்னேறி செல்ல போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் ஆயத்தப்படுவோம், ஆனால் ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஒரு தேர்வு ஆனாலும் நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆனால் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆகவே ஒருவேளை வியாதியின் பிரச்சனைகளிலே நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட, பல மருந்துகளை நாம் எடுத்தும் கூட முற்றிலுமாய் ஒரு விடுதலை கிடைக்காமல் ஒருவேளை நாம் வருத்தப்படுவோமானால், இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நம்புவோம். அவர் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுத்து, நமக்கு சுகம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், நாம் அவருடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இதுவரையிலும் என்னாலே இதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம்.
வேண்டாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவனும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எல்லாவற்றிலும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், அவருடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முன்னேறி செல்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெற்று மேன்மை பெற்று ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். இன்றைக்கு நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இப்பொழுதே காண்போம். இந்த நேரத்தில் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது முற்றிலும் ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆண்டவர் மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களிலே ஒருவேளை தோல்வி அடைந்து, ஒருவேளை சோர்ந்து போய், ஐயோ இதில் எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லையே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு சுகம் கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, எத்தனையோ முறை இந்த தேர்வை நான் எழுதி கொண்டிருக்கிறேன், அரசாங்க தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை, ஒரு ஜெயம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ விசுவாசித்தால் இந்த ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்வாய். நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதை விசுவாசித்து அநேக வெற்றிகளை, ஜெயத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.